Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 506 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஜோரோ மாட்டிட்டு இருக்கானே கிராண்ட் லைன்ல இருக்கிற அந்த க்ளூம் ஐலாண்டு. அங்க மக்கி கிங்டம்ல தான் இப்ப நம்ம ஜோரோ இருக்கான். லாஸ்ட் டைம் அவனை யாரோ பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாம் வேற யாரும் இல்ல, பப்பூன் அனிமல். சுருக்கமா சொல்லணும்னா குரங்குகள். ஏதோ கோர்க்குன்னு ஏதோ குசு குசுன்னு பேசுதுங்க. ஜோரோக்கு ஒரு அளவும் புரியல. ஆனா ஒண்ணு, இவன் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுதுங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இப்படி இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே காட்டுத்தனமா ஒண்ணு வந்து அட்டாக் பண்ணும். நம்ம பையலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது கூட சண்டை போடுவான். சொல்ல போனா அது பண்ண அட்டாக்ல நம்ம பையன் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போய் நிப்பான். அதுக்கப்புறம் 3 ஸ்பாட் ஸ்டைல் எடுத்து ஒரு போர்டு போடுவான். இவனை அட்டாக் பண்ணிட்டு இருந்த அந்த பப்புன் அங்கேயே காலி. அட ஒன்னே இந்த அளவுக்கு டஃப் கொடுக்குதுன்னா, அங்க எக்கச்சக்க வெரைட்டில ஏகப்பட்ட குரங்குங்க கையில டிசைனா ஆயுதத்தோட இருக்குதுங்க. அதுங்கெல்லாம் மொத்தமா வந்து அட்டாக் பண்ணா என்ன ஆகும்? அப்பவுமே ஜோரோ சண்டை போடுறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருப்பான். அந்த டைம் ஒரு பப்புன் கன்னெல்லாம் வச்சு நம்ம ஜோரோவை எய்ம் பண்ணி சுடுமா. அதெல்லாம் அசால்ட்டா தடுத்துருவான். ஆனா அவனுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, இதுக்கு எல்லாமே மனுஷங்க யூஸ் பண்ற மாதிரி வெப்பன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. சோ இப்படி ஜோரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுங்க அத்தனையும் மொத்தமா பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண வருங்க. டிராகன் ட்விஸ்ட்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட ஒரு சொல்லுவான். ஒரு பெரிய சூறாவளியே உருவாகி அத்தனையும் அப்படியே பிச்சுக்கிட்டு போகுங்க. ஆனாலுமே அந்த போர்ஸ்ல இருந்து 1-2 குரங்குங்க தப்பிச்சு ஜோரோ வந்து கண்டமேனி அட்டாக் பண்ணுங்க. எல்லா அட்டாக்கையுமே கஷ்டப்பட்டு தடுப்பான். அங்கதான் இப்ப பஞ்சாயத்து. இப்படி இவன் ரொம்பவும் பிரஷர் போட்டு அந்த அட்டாக் எல்லாம் தடுத்த உடனே பாடியில இருக்க காயங்கள் எல்லாமே ஓபன் ஆகி ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்ப வந்த காயம் தெரியுமா? அந்த குமா பையன் லூஃபியோட வலி எல்லாத்தையுமே வெளியெடுத்து இவனுக்குள்ள கொடுத்தானே, அப்ப வந்த காயங்கள் இன்னுமே சரியாகல. வேற வழி இல்லையே, இதோட தானே சண்டை போட்டாகணும். அப்படியே நிறுத்தாம சண்டை போட்டுட்டே இருப்பான். பயலுக்கு கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிக்கும். கத்திய ஒழுங்கா பிடிக்க முடியல. அதனால ஃபர்ஸ்ட் கத்தி அடிச்சு தெரிய விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் அவனை அடிச்சு தெரிய விட்டுருவானுங்க. அவ்வளவுதான். அங்க இருக்க பெரிய சைஸ் கல்லறையில அடிச்சு போத்துன்னு வந்து விழுவான். கரோனாவாலேயே இதை பார்க்க முடியல. நேரா அவன்கிட்ட வந்து, எப்பா நீ மூச்சு விட்டுட்டு இருக்கியா? நீ அப்பா அந்த நிலைமையிலயும் லூசே தொலை பண்ணாத, பேக்ல போம்பான். பெரோனா காண்டாயிருவா. அட நன்னாரி பாயில, உனக்காண்டி கவலைப்பட்டு வந்தா நீ என்னையவே மொக்க பண்றியான்னு. அதுக்கப்புறம் தான் யோசிப்பான், ஆமா நம்ம இதுக்கு தேவையில்லாம இவனை நினைச்சு கவலை பண்ணும், எக்கையோட கிட்ட போய் தொலரானிருவா. அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு பாப்பான். ஏகப்பட்ட பப்புன்ஸுங்க அப்படியே வெறிகுண்டு நின்றுட்டு இருக்கும். எப்படியே போச்சுன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிருமேன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பானா. அந்த டைம் டொக்குன்னு ஒரு சவுண்ட். என்னன்னா யாரோ நடந்து வர்றாங்க. அந்த நடந்து வர சத்தத்தை கேட்டவனையே இந்த பப்புன்ஸுங்க எல்லாம் அப்படியே ஆடாம அசையாம அப்படியே உறைஞ்சு போய் நின்றுங்க. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்க்கும். ஷேடோல யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே உடம்பெல்லாம் நடுநடுங்கி போய் அங்க இருந்து தெரிச்சிருங்க. அப்படி யார் அங்க வந்துட்டு இருக்கான்னு ஜோரோ பாப்பான். அவனால அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது. இதே எனர்ஜியை இதுக்கு முன்னாடி இவன் ஃபீல் பண்ணியிருக்கான். அந்த எனர்ஜி கூட சண்டை போட்டிருக்கான். அது வேற யாரும் இல்ல, அந்த ஹாக்கை. அவனை பார்த்தோன்னே பெரோனாவே ஆடி போயிருவா இவனான்னு. அப்படியே வந்து பயங்கரமா போஸ் கொடுத்து நிப்பான். 2 பேரும் பார்த்து மிரண்டுருவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி சவுத் ப்ளூல இருக்க பேர்டி கிங்டம் காட்டுறாங்க. அந்த இடத்துல தானே சாப்பர் மாட்டிட்டு இருக்கான். அங்க இருக்கிற மெயின் பஞ்சாயத்தே ஹியூமன்ஸும் பேர்ட்ஸும் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஆனா ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, சாப்பர் மறுபடியும் அந்த மனுஷங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனுங்க இதை அலேக்கா வேக வச்சு தின்றலான்னு சொல்லி இவனை தொங்க விட்டு குதிக்க கீழே தண்ணி ரெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கவங்க ரக்குன்னு சொல்லுவாங்களா, அவன் நான் ரக்குனே கிடையாது, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. அப்ப லைட்டா கீழே குதிக்கிற தண்ணி ஒரு சொட்டு பட்டக்ஸா வந்து பட்டோன்னு தாங்க முடியாம கதர்னு கதறுவான். இவ்வளவு நேரம் கதறினதுக்கு அப்புறம் தான் அவனுங்களே நோட் பண்றானுங்க இவன் பேசிட்டு இருக்கான்னு. என்ன ரக்குன்னு சொன்னோன்னு அவனுக்கு காண்டாயிருச்சு. நான் ஒண்ணு ரக்குன் இல்ல, ரெயின்டியர். என்னால மனுஷங்க மாதிரி பேச முடியும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு டாக்டர். தேவையில்லாம நீ வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க, ஊசியை வச்சு நச்சுன்னு பட்டக்ஸ்ல சுருகிடுவேன்னு வேற சொல்லுவான். அங்க அவங்களால நம்ப முடியல, ஒரு ரக்குன் பேசுதான்னு. ஃபர்ஸ்ட் பீதி ஆவாங்க. அதுக்கப்புறம் பேசுதுன்னு தெரிஞ்சவன ரைட் என்னைய கீழே இறக்கி விடுங்க. அவங்களும் இறக்கி விட்டு அவனுக்கு சூடுபட்ட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுவாங்க. அப்படி போட்ட உடனே அந்த காயமும் சரியாயிரும். அது பேர்ன்ஸுக்கு போற ஒரு கிரீம். இந்த மாதிரி பிளான்ஸை யூஸ் பண்ணி இவங்க ஏகப்பட்ட மெடிசின்ஸை உருவாக்கி இருக்காங்களாமா. இதை கேட்டோன்னே சாப்பருக்கு செம ஹாப்பி. நான் அதை கொஞ்சம் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்பான். ஆனா இப்ப எங்க கிட்ட அந்த அளவுக்கு இல்லாமாங்க. ஏன் என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களோட மெயின் பஞ்சாயத்தையே சொல்லுவாங்க. என்னன்னா இவங்க மெடிசன் உருவாக்குற அந்த பிளான்ட் தான் இப்ப பெரிய சைஸ்ல வளர்ந்து பயங்கரமான மரமா நின்றுட்டு இருக்குது. அதுல இருக்க ஐட்டத்தை யூஸ் பண்ணி தான் இவங்க மெடிசனே பண்ணுவாங்க. சரின்ட்டு மருந்துக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அந்த பிளான்ட்ல இருந்து எடுத்துக்கலான்ட்டு போனா அந்த பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களை எடுக்க விடாம அட்டாக் பண்ணி துரத்தி விடுதுங்க. அதனாலேயே இப்ப இவங்க கிட்ட மெடிசன் இல்லாம சிக்கான பீப்புள்ஸ் யாரையுமே ஒழுங்கா ட்ரீட் பண்ண முடியல. எக்கச்சக்கமா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுலயே நிறைய பேர்த்தால மூத்தோட முடியல. சாப்பர் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க உயிரே ஆபத்துல இருக்குன்னு அப்புறம் தான் தெரிய வருது. சோ இப்படியே இவங்க விட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க எல்லாருமே சாகிறது உறுதி. சோ இந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. அதனாலதான் மனுஷங்களும் பேர்ட்ஸுகளும் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இதுல வேற ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு கை பாத்திரலாம் செத்தாலும் பரவாயில்லன்னு அவங்க ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. ஆனா சாப்பர் வேண்டான்னு தடுத்துருவான். என்னடான்னா இவன் போய் அந்த பேர்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் பேச போறானாமா, இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணாதீங்க, அவங்களுக்கு மெடிசன் தேவைப்படுதுன்னு. ஏன்னா நம்மளால தான் அனிமல்ஸ் கிட்ட பேச முடியுமே. என்ன
சாப்பரை ரக்குன்னு சொல்றதா அவனுக்கு செம்மையா காண்டாவும் கத்திட்டு அடப்பான். அதுக்கப்புறம் அந்த பேர்டை மீட் பண்றக்காண்டி நேரா மேல போவான். அவன் அந்த சின்ன பேர்டு கூட இருந்தால அந்த பழைய நினைவுகள்லாம் வரும். எப்படியாச்சும் அதுகிட்ட பேசி பார்ப்போம், கண்டிப்பா நம்ம சொல்றத கேட்கும்னு ஒரு நம்பிக்கையில அங்க போயிட்டு இருந்தா, அதே நேரம் அந்த காட்டுவாசி கூட்டமும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பானுங்க. என்னன்னா அவங்களுக்கு நம்ம சாப்பர் மேல நம்பிக்கை இல்ல. என்னன்னா இவன் சொல்லி அந்த பேர்ட்ஸுங்க கேட்குமான்னு, ஏதாச்சும் எசக புசக ஆச்சுன்னா நம்ம பொலந்துடலாம்னு சொல்லிட்டு ஆயுதத்தோட இவங்க ஒரு சைடு ஏறிட்டு இருப்பாங்க. இங்க சாப்பர் மேல போன உடனே அந்த பேர்டு அங்க வந்துருமா, அவன் அதுகிட்ட பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிடுவான். இது எல்லாத்தையுமே இவங்க ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாங்க. சாப்பர் தெளிவா சொல்லுவான், உங்களால காட்டுல வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு எல்லாம் பெரிய ஆபத்து, அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆனா அந்த பேர்டு என்ன சொல்லும், எங்க ட்ரெஷரை நாங்க அவங்களுக்கு எல்லாம் தரமாட்டோம்னு சொல்லும். உடனே அவனுக்கு ஒன்னும் புரியல. ட்ரெஷர்னா எதை சொல்றீங்கன்னு கேட்பான். உடனே அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உடனே அதை பார்த்துட்டு இருந்த மனுஷங்க எல்லாம் பதற ஆரம்பிச்சிருவானுங்க. ஐயோ ரக்குன்னு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சேன்னு. அப்புறம் அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆவான். ஆனா போட்டு பொல்லன்னு அவனை காட்டும். கடைசியா ஒரு பேர்டு பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண வரும். டப்புன்னு பையன் ரம்பிள் பால வாயில போட்டு பெரிய சைஸுக்கு மாதிரி சாட்டுன்னு தடுத்து நிறுத்திடுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் கேள்வியா தான் கேட்பான், எந்த ட்ரெஷரை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, எதுக்காக உங்களுக்கு ஹியூமனை பிடிக்கலன்னு. அவன் தான் பேசிட்டு இருக்கான்ல, கொஞ்ச நேரம் ஓரமா இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு கோட்டையில மந்திரி கொட்டையில முந்திரி மாதிரி இவனுங்க முந்திக்கிட்டு உள்ள வந்துருவானுங்க. இவனுங்க எதுக்கு வருவானுங்க, சண்டை போடுறதுக்கு. இப்படி இவனுங்க சண்டை போட வந்த உடனே அந்த பேர்ட்ஸுங்க எல்லாம், ஏண்டா உங்ககிட்ட மட்டும் தான் ஆளுங்க இருக்காங்களா, எங்க கிட்ட இருக்காங்கடா கொய்யாலைலான்னு சொல்லி அப்படியே ரவுண்டு கட்டி திபுன்னு ரெடி ஆகுங்க. அவ்வளவுதான், இவங்களுக்கு வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிடும். ஆனா சண்டை ஆரம்பிச்சிருவானுங்க. எப்படின்னா இவனை கையில வச்சிருக்கிறது சாதாரண ஈட்டி இல்ல, ஏதோ ராக்கெட் லான்ச்சர் மாதிரி எல்லாம் போய் அட்டாக் பண்ண போகும். கரெக்டா அந்த பேர்டு மேல அடிக்க போகும்போது இடையில சாப்பர் பூந்து அந்த அட்டாக்க அவன் மேல வாங்கிக்குவான். அவங்க ஷாக் ஆயிருவாங்க. ஐயோ ரக்குன்னு என்ன வெங்காயத்துக்கு நீ குறுக்க வந்தேன்னு. அவன் மேல இருந்து அப்படியே கதறிக்கிட்டே கீழே விழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.